வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலருக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறோம்ப்பா. ஆப்டிட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க கொஸ்டின்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன்னா உங்களுக்கு நம்ம போர்ட் மாஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படிதானே? போர்ட் மாஸ் ரூல். ஓகேவா? பிராக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கணும். தென் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த ஆர்டரில் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே நார்மலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே போட்டுக்கலாம். ஓகேவா? 36 மைனஸ் 9 எவ்வளோப்பா? 27 வரும். ப்ளஸ் மைனஸ் 24 ஆஃப் ப்ளஸ் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன வரும்? உங்களுக்கு மைனஸ் வரும். ஓகேவா? 27 மைனஸ் 24 மைனஸ் 6 எவ்வளோ வருது? 18 வரும். ஆப்ஷன் வந்து 9. ஆன்சர் வந்து 9 வருது. இதில் ஆப்ஷனில் இல்லை. ஸோ நன் ஆஃப் திஸ் ஆன்சர் உங்களுக்கு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகேவா? 9 × 4 எவ்வளோப்பா? 49 ப்ளஸ் 12 டிவைடட் பை 6 8 48 மைனஸ் 24. சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் உங்களுக்கு? 48 டிவைடட் பை 24 வரும். உங்களுக்கு ஆன்சர் 2. இதுவும் ஆப்ஷனில் இல்லை. ஆன்சர் 2 தான் வரும். நன் ஆஃப் திஸ். சரிங்களா? இது எல்லாமே வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் நடந்த கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாடலில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து அப்ராக்சிமேஷன் மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க அப்ராக்சிமேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணல. கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூனிட் டிஜிட் வந்து டெசிமல் நம்பராக இருந்துச்சு, அதாவது பாயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நார்மல் சப்ட்ராக்ஷன் தானே பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணலாம்? 34.36 மைனஸ் 45.67 ப்ளஸ் 86.56. இங்கே ரைட் சைடில் இருக்கிறது இந்த சைடு வந்து என்ன உங்களுக்கு மைனஸில் வரும். 36.96 இருக்கும். சரியா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு மைனஸில் ப்ளஸில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க, மைனஸில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 120.92 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆஃப் 83.63 வரும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 37.29 வரும். ஓகேங்களா? இது இருக்கான்னு பாருங்கள். 37 இருக்குது, பட் 49 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா திரும்ப செக் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு இந்த ஆப்ஷனை பார்த்தா என்ன வரும்? ஐயோ என்னப்பா ஒரு டிஜிட் தான் தப்பாக இருக்குது, ஸோ நம்ம தப்பாக பண்ணுறோமான்னு சொல்லி சூஸ் பண்ணக்கூடாது. திரும்ப செக் பண்ணணும். இதுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் வந்திருக்குப்பா. சரிங்களா? மிக்ஸ்டு ரேஷியோ. ஓகேங்களா? வாட்டர் வந்து எவ்வளோனா 1 லிட்டராப்பா. ஓகேவா? ஆல்கஹால் எவ்வளோ? 5 லிட்டர். சரிங்களா? இது என்ன பண்ணுறோன்னா அதில் ஆல்கஹால் வாட்டர் சொல்யூஷன் அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40%. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோன்னா இது டோட்டலாக எவ்வளோ வருது? 6 லிட்டர்ஸ் வருது. சரிங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஓகேவா? ஸோ வந்து இந்த 5 லிட்டர்ஸ் ஆஃப் ஆல்கஹாலில் வந்து 40% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 40% எவ்வளோ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 லிட்டர் கிடைக்கும். சரியா? இது வந்து ரிமைனிங் இருக்க ஆல்கஹாலோட ஸ்ட்ரென்த்து. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் வந்து எவ்வளோ இருக்குது? 2 லிட்டர். ஓகேவா? ஹோல் வேல்யூ எவ்வளவு? 6 லிட்டர் இன்ட்டு 100. அந்த ஹோல் வேல்யூவில் ஆல்கஹால் மட்டும் எவ்வளோ இருக்கு கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? ஆல்கஹால் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆல்கஹால் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா? கேன்சல் பண்ணிங்கன்னா 1/3 100/3 வரும். பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 33/1/3% வரும். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர் உங்களுக்கு. சரியா? இது நீங்கள் பர்சன்டேஜ் ஃபார்முலா படிச்சிருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம அந்த டைமில் போயிட்டு கால்குலேட் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. சரிங்களா? 1/2னா எவ்வளோ? 1/3னா எவ்வளோ? 1/4னா 25%, 1/5னா 20%. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பர்சன்டேஜ்
சரிங்களா? அதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதில் வந்து வாட்டர் இருக்கு, ட்ரையும் இருக்கு. சரிங்களா? ஸோ அதோட ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸோட டோட்டல் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸோட டோட்டல் வேல்யூ நமக்கு கொடுக்கல. ஓகேவா? அதை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ட்ரை ஃப்ரூட்ஸ் கேன் பி அப்டைன், அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அப்டைன் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் எவ்வளோ கண்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எவ்வளோ இருக்குது, இது வந்து ட்ரை ஃப்ரூட். சரிங்களா? வாட்டர் கண்டெயின் எவ்வளோ இருக்குப்பா, 68%. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னது, ட்ரை. வாட்டர் ட்ரை 32% வந்து ட்ரை. திரும்ப என்ன சொல்கிறாங்க, ட்ரை ஃப்ரூட்டில் எவ்வளோ இருக்குது, வாட்டர் இருக்குது 20% இருக்குது, ட்ரை வந்து 80%. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டுத்துல இருக்க ட்ரையை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ட்ரை இன் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா 32% ஆஃப் 100. அந்த டோட்டல் வேல்யூவில் 32% எவ்வளோப்பா, 100 ஹோல் வேல்யூங்கிறதுனால 32 kg. சரிங்களா? ட்ரை ஃப்ரூட்ஸில் எவ்வளோ இருக்குது, 80%. ஹோல் வேல்யூ நமக்கு ட்ரை ஃப்ரூட்டில் கிடைக்காது. ஸோ அதாவது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதை 32க்கு ஈக்குவல் பண்ணுறேன். சரிங்களா? என்ன பண்ண, 80% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 32னா அப்படியே கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 4 எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 40 kg வரும். டோட்டல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 40 kg. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இது வந்து ஃபார்ம் பண்ணுற வரை தான் நமக்கு கஷ்டம். பார்த்தோன்னே கொஸ்டினை பார்த்து பயப்படக்கூடாது நம்ம. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரேஷியோ, அவங்களோட இன்கம் கொடுத்துட்டாங்க, இன்கமோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இண்டிவிஜுவல் ரேஷியோ வந்து லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் உள்ள சேர்த்து இந்த இயருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சம் ஆஃப் ஆல் த 3 பர்சன்ஸுக்கும் நம்ம டோட்டல் அமௌண்ட் வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது நம்ம எப்படி எடுத்துக்க முடியும், இது வந்து டோட்டல் வேல்யூ கிடையாது. ரேஷியோ பொறுத்தளவில் அது வந்து ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹோல் வேல்யூ. ஓகேவா? இப்போ ஏ வந்து 3x, அது வந்து எக்ஸ் பார்ட்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா அது வந்து ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், நம்ம 3x 4x 5xன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? திரும்ப இது எப்படி எழுத முடியும், நம்ம லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் உள்ள இன்கமோட ரேஷியோ கொடுத்துருக்கான். சரியா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா, நம்ம 3x டிவைட் பை a இன்ட்டு 4/5 ஏக்கு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து ஏ என்ன வரும், 15/4 வரும். அதே மாதிரி 4x இந்த வேல்யூ 3னா இதுப்பா ரேஷியோ, லாஸ்ட் இயரோட ரேஷியோ. இது வந்து 4/5ங்கிறது இப்போ இருக்கிறதுக்கும் லாஸ்ட் இயருக்கு உள்ள ரேஷியோ. சரிங்களா? பை பி இன்ட்டு 2/3னா என்னது, இதை வந்து எப்படி எழுதியிருக்கேன் நான், 4/5 2/3 3/4ன்னு எழுதியிருக்கேன். சரியா? கேன்சல் பண்ண வரும் உங்களுக்கு 6x வரும். சரிங்களா? திரும்ப இதை எப்படி எழுதலாம், 5x/c இன்ட்டு 3/4. ஓகேவா? 20x/3 வரும். இது என்னது, வேல்யூ ஆஃப் ஏபிசி. சரிங்களா? ஸோ இதை வந்து ஆட் பண்ணணும் நம்ம. ஓகேவா? ஆட் பண்ண என்ன வரும், வந்து 15x/4 ப்ளஸ் 6x ப்ளஸ் 20x/3. மூணுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 12 வரும் உங்களுக்கு. ஓகேவா? 12 வந்துச்சுன்னா 45, எல்சிஎம் எடுங்க மேலேயும், 72x ப்ளஸ் 80x டிவைட் பை 12 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 197x டிவைட் பை 12 வரும். ஹோல் வேல்யூ என்னப்பா, 78,800. ஸோ இது ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ வந்து 4,800 வரும். சரியா? ஸோ இது எப்படியா எக்ஸில் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, 15x டிவைட் பை 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும் நம்ம, 15xக்கு பதிலாக 4,800 டிவைட் பை 4. ஏ வேல்யூ என்ன வருது, 18,000. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு சூஸ் பண்ணிடலாம், பட் எதுக்கும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பி வந்து 6xனா 6 இன்ட்டு 4,800 28,800. சி ஈக்குவல் டு
20xனா 24,800 டிவைட் பை என்ன இருக்கு 3 இருக்கு. ஓகேவா, கேன்சல் பண்ணிங்கன்னா 32,000 வரும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர்ப்பா. சரிங்களா, ஈஸியாக போட்டுடலாம். பட் இது எப்படி இந்த ஃபார்மேஷன் மட்டும் கொண்டு வந்துட்டீங்கன்னா போகணும் தான். சரிங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். டைம் அண்ட் ஒர்க். சரியா, என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பியும் ஒரு ஒர்க் பீஸ் ஆஃப் ஒர்க் ஒரு நாளைக்குள்ள ஒர்க் இல்லை ஒரு ஒர்க் எடுக்கிறாங்க. சரியா, தனித்தனியாக ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏ ஈக்குவல் டு 6, நம்மளோட ஒர்க் எப்படி எழுதுவோம் 1/6 எழுதுறோம். பி அலோன் தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க, ஸோ தனித்தனியாக எழுதிக்கலாம். பி வந்து என்ன பண்ணுறாங்க 1/8. சி வந்து தனியாக கொடுக்கல, சி நமக்கு தெரியாது. சரியா, ஆனால் 3 பேர் சேர்ந்து என்னது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/3 கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் வேல்யூல இருந்து நம்ம ஏ வேல்யூயும் பி வேல்யூயும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு சி வேல்யூ கிடைச்சிரும். பண்ணலாமா, 1/3 மைனஸ் 1/6 மைனஸ் 1/8 அதுக்கு எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன வருது 24 வரும் உங்களுக்கு. சரியா, ஸோ 8 மைனஸ் 4 மைனஸ் 3 டிவைடட் பை 24 ஈக்குவல் டு 1/24 வரும். சரியா, இது வந்து என்னது சியோட இருக்கு. சரியா, இது மூணுத்தையும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 24 தான் வரும். 1/6 ப்ளஸ் 1/8 ப்ளஸ் 1/24 இதுக்கு டோட்டல் ஒர்க் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 தான் வரும். நம்ம என்ன பண்ணோம், இப்போ இது வந்து அந்த டோட்டல் டேஸ் எவ்வளோ 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஈச் பர்சனுக்கு எவ்வளோ ஒர்க் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணணும்னா, இப்போ ஏ எவ்வளோப்பா 1/6 × 3 என்ன வரும் உங்களுக்கு 1/2 வரும் இன்டூ 600 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 வரும். சரியா, அடுத்து இது வந்து ஏ ஓடுது. பி ஓடுது என்னப்பா 1/8 × 3. ஏன்னா 3 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாரோட பார்ட்டியும் அந்த 3 டேஸில் அடங்கியிருக்கு, அதனால இன்டூ 3. தென் காஸ்ட்டை வச்சு மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் காஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன இருக்குது 3/8 × 600 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 225 வரும்ப்பா. இது வந்து பி ஓடுது. சி ஓடுது இந்த மாதிரி 1/24 × 3 × 600 வர வேல்யூவை தான் நீங்கள் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு 75 வரும். சரிங்களா, இது ஏ ஓடுது, பி ஓடுது, சி ஓடுது. ஆப்ஷன் பி ஆன்சர்ப்பா. சரியா, சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, கொஷின் புரியலாம் திரும்ப திரும்ப படிச்சாங்களே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஃபைண்ட் த கோஷன் கேட்டிருக்காங்க. ஒரு 2 வேல்யூ டிவைட் பண்ணி என்ன பேலன்ஸ் வருதோ அதை கேட்டிருக்காங்க. சரியா, பாருங்க இப்படி எழுதலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட்ஸ்ல இருந்து டிஜிட்ஸ் வேற வேற இருந்ததுன்னா நீங்க இன்டூ 100 போட்டுக்கலாம். சரியா, இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா 0.0506 டிவைடட் பை 0.46 மேலே கீழே நான் 100 பெருக்குனா வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும், மாறாது. சரியா, பண்ண என்ன வரும் 2 சேனல் தள்ளிப்புள்ளி வச்சா உங்களுக்கு 5.06 கிடைக்கும். இது வந்து அப்படியே 46 மாறிடும். டிவைட் பண்ணுங்க. 46 × 11 506. இங்கே 2 சேனல் தள்ளிப்புள்ளி வைக்கிறதுனால 2 சேனல் தள்ளிப்புள்ளி வச்சுக்கிறேன். சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 0.11. ஆப்ஷன் ஏ ஆன்சர்ப்பா. சரிங்களா, தென் பாருங்க. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த அரித்மெட்டிக் சீக்வன்ஸ். ஓகேவா, ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 5th கேட்குறாங்க. சரியா, அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்னால் நான் ஃபார்முலா என்னப்பா a பவர் n என்ன டேர்ம் கண்டுபிடிக்கிறோமோ அதான் nth டேர்ம் a + n - 1 × d. இது நீங்கள் லாஜிக்காகவும் கண்டுபிடிக்கலாம். என்ன ஆட் ஆகிருக்கு -4 -4 -4 போட்டே இருக்குது. -4 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லை எனக்கு கிராஸ் செக் பண்ணணும்னா நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏ என்னப்பா 177. ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் ஏ ப்ளஸ் n - 1 d. எனக்கு என்ன கேட்குறாங்க a பவர் 5 தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா 1 2 3 4 5th டேர்ம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5 - 1
இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குப்பா. டி என்னது -4. டிஃப்ரென்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -4. ஸோ 177 மைனஸ் இரண்டுத்தையும் ஆட் பண்ணால் நான் வரும் 4 × -4 வரும். ஆப்ஷன் வந்து 161பா. சரிங்களா? ஆப்ஷன் மாற்றி கொடுத்துருக்காங்களா? இதுக்கு ஏது ஆன்சர் வரும்? மிஸ்டேக்ப்பா, சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். சரிங்களா? 161 தான் ஆன்சர். மிஸ்ஸிங் டைம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பார்க்கலாமா? ஸோ ப்ராக்கெட் கிடையாது. ஸோ டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அப்படி போகணும். ஓகேவா? இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 7 - 24 / 8 இன்ட்டு m + 6 1. இப்போ எம்மோட வேலை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேண்ணா? கேன்சல் பண்ண 3 வருமா? இப்போ 7 - 3m + 6 = 1. ஓகேவா? ஸோ இது என்னது 13 - m, சாரி 13 - 3m = 1. என்ன ஆகும் உங்களுக்கு? 13 அந்த சைடு போயிடுச்சுன்னா உங்களுக்கு 12 ஆகிடுமா? உங்களுக்கு 12 = 3m கிடைக்கும். m = 4. சரியா? ஆப்ஷன் 4, சாரி ஆப்ஷன் 3. ஆன்சர் 4பா. ஆப்ஷன் 3 தான் ஆன்சர் உங்களுக்கு. சரியா? ஓகேப்பா. இந்த மாதிரி தான் இருக்க போது உங்களுக்கு செக்ஷன் கண்ட்ரோலருக்கான ஆப்டிடியூட் செஷன். இந்த மாதிரி தான் இருக்கும் மாடல். ஸோ ஓகே, செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னீஷியன் குரூப் டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.